கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இன்று அக்டோபர் 23 தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் தனது பதிவில் மாடுகள் வளர்க்கும் ஏழை மற்றும் எளியவர்களிடமிருந்து கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக பால் கொள்முதல் செய்து ஆவின் நிறுவனம் பொதுமக்களுக்கு விநியோகித்து வருகிறது. ஆனால் தீவன செலவு அதிகரிப்பு, மேய்ச்சல் நிலங்கள் குறைவு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட விலை காரணமாக பால் உற்பத்தியாளர்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை. எனவே பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதேபோன்று திமுக அரசு ஏழை மற்றும் நடுத்தர பால் உற்பத்தியாளர்களின் குரலை கவனிக்காமல் அலட்சியப்படுத்தி வருவதாகவும், இதனால் அவர்கள் தனியார் பால் நிறுவனங்களுக்கு பாலை விற்க தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 45 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்படாமல் உள்ளன. இது தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் முடங்கும் அபாயம் உள்ளது. அப்படி நடந்தால் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வரத்து குறைந்து அதன் செயல்பாடு பாதிக்கப்படும் என கூறியுள்ளார். அவர் மேலும் ஆவின் நிறுவனம் தான் தமிழகத்தின் பால் விநியோகத்தின் முதுகெலும்பு. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவுகள் தான் ஆவின் நிறுவனத்தின் உயிர் நாடி. இதை திமுக அரசு உணர வேண்டும். முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு உடனடியாக பால் கொள்முதல் விலை உயர்த்த வேண்டும். அதன் மூலம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களையும் ஆவின் நிறுவனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.